ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படிங்கிறது போல அதிமுகங்கிற கட்சி பிளவுபட்டு நிற்கிறதை பல கட்சிகள் இங்க ரசிச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுக்கு இடையில ஏற்கனவே தர்ம யுத்தம் நடத்தியிருந்தாரு பன்னீர்செல்வம் அவர்கள். இப்ப ரெண்டாவது தர்ம யுத்தத்தை செங்கோட்டையன் அவர்கள் தொடங்கி நேற்றோடு அது முடிவுக்கும் வந்துருச்சு. 10 நாள் கெடு வச்சிருந்தாரு அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கு. அதிமுகவுடைய தலைமை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அதிமுகவுடைய தலைமைனா நேரடியாக எடப்பாடி பழனிசாமி தான். ஆனால் மறைமுகமாக அவருடைய பேட்டிகளில் செங்கோட்டையன் சொல்லும் பொழுது அது யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு புரியட்டும், யாருக்கு தெரியணுமோ அவங்களுக்கு தெரியட்டும் அப்படின்னு பேரே சொல்லாமல் தர்ம யுத்தத்தை முடிச்சிருக்கிறாரு. உண்மையிலுமே அதிமுக பிளவுபட்டு நிற்பது மற்ற கட்சிகளுக்கு லாபமா? அதிமுகவினுடைய பிளவுகளுக்கு உண்மையிலுமே திமுக தான் காரணமா அல்லது பாரதிய ஜனதா கட்சி காரணமா அப்படிங்கிற பல்வேறு சர்ச்சைக்குரிய கேள்விகள் எழுந்துகிட்டே இருக்கு. இப்ப செங்கோட்டையனுடைய இந்த நடவடிக்கைக்கு பின்னாடி இருந்து இயக்கிறது யாரு? ஒரு பக்கம் திமுக தான் அப்படின்னு அதிமுகவை சார்ந்தவர்கள் குற்றம் சாட்டுறாங்க. இன்னொரு பக்கம் அதிமுகவிலிருந்து பிளவுபட்டு நிற்கிறவர்கள் இல்ல திமுகவை சார்ந்தவர்கள் எல்லோரும் இதுக்கு பாஜக தான் மிக முக்கியமான காரணங்கிறாங்க. இதுல யாருக்கு என்ன லாபமா இருக்கும்? அனைத்தவர்களுக்கும் அசுரனின் வணக்கம். எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அந்த கட்சி இன்னைக்கு இவ்வளவு சின்னாபின்னமாகி 3 பிரிவுகளாக பிரிந்து இன்னைக்கு 4வதாக தர்மயுத்தம் நடத்துவதற்காக செங்கோட்டையன் அவர்கள் உள்ள வந்து 2வது தர்மயுத்தை தொடங்கி முடிச்சிருக்காரு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம், இந்த கட்சி சின்னாபின்னமானது காரணம் எடப்பாடி பழனிசாமி என்கின்ற துரோகி தான் அப்படின்னு அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள், அமமுகவினுடைய தலைவராக இருக்கிறவர், அவர் வந்து ஒரு குற்றச்சாட்டை இன்னைக்கு பத்திரிகையாளர் முன்பு வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கும் பொழுது என்னென்னலாம் கூவத்தூரில் நடந்துச்சு, என்னென்ன மாதிரி நடவடிக்கைகள்லாம் ஈடுபட்டாங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு எதனால இந்த பதவி கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற வார்த்தையும் திரு டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாம் திமுகவினுடைய ஊடகங்கள், திமுகவினுடைய வரலாற்று பேர் அறிஞர்கள் சொல்வதை போல உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்கள், முக ஸ்டாலின் போன்றவர்கள்லாம் சொல்கிறத வச்சு நம்ம என்ன நினச்சோம், அம்மையார் சசிகலா அவர்களுடைய காலில் விழுந்து தான் எடப்பாடி பழனிசாமி பதவி வாங்கினாரு அப்படிதான் பொதுவாக இங்கே பேசப்பட்டுச்சு. ஆனால் உண்மை அது அல்ல அப்படின்னு இன்னைக்கு டிடிவி தினகரன் அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. அன்னைக்கு அந்த ரேஸில் திரு செங்கோட்டையன் அவர்களும் இருந்திருக்கிறாரு. முன்னாள் அமைச்சராக இருக்கிறவர், எம்ஜிஆருடைய ஆசி பெற்றவர், எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் இருந்து இந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மோஸ்ட் சீனியர், அவருக்கும் அந்த வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் அன்னைக்கு அவரால் பணம் செலவு செய்ய முடியாத நிலை இருந்துச்சு. அவரால் பணம் செலவு செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால் அந்த வாய்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத உண்மையை போட்டு உடைத்திருக்கிறார் டிடிவி தினகரன். அன்னைக்கு பணம் செலவு செய்ய முடிந்தவருக்கு தான் முதல்வர் பொறுப்பு அப்படின்னு நிர்ணயித்தது யாரு? அன்னைக்கு எல்லோருக்குமே தெரியும், அம்மையார் சசிகலா அவர்களை தான் எல்லா அமைச்சர் பெருமக்களும் போய் அவங்க கூப்பிட்டாங்க. நீங்கள் தான் அம்மாவுக்கு அடுத்து நீங்கள் தான் வந்து எங்களை வழி நடத்தணும், நீங்கள் சொல்கிறவங்க தான் முதலமைச்சர், நீங்கள் வந்து இந்த பொறுப்பை ஏற்கணும் அப்படின்னு சொல்லி அம்மையார் சசிகலா அவர்களுடைய காலில் விழுந்த காட்சிகளை நம்ம எல்லாருமே பார்த்தோம். அப்போ அன்னைக்கு முக்கியமான முடிவு எடுக்கிற அதிகாரத்தில் இருந்தது அம்மையார் சசிகலா. ஒரு சசிகலாங்கிறவங்க அவங்க வந்து ஒரு கட்சிக்கு, அதாவது ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டை அறிமுகப்படுத்த போகிறாங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த நலத்திட்டங்களை, அந்த பணிகளை யார் தொடருவா, யார் வந்து அதை சரியா செய்வா, அதிமுக ஆட்சிக்கு களங்கம் விளைவிக்காம, அந்த பேரை கெடுக்காம, இருக்கிற நற்பெயரை காப்பாற்றுவது போல எந்த முதலமைச்சர் செயல்படுவார், யாருக்கு இந்த ஆற்றல் திறன்லாம் இருக்கு, யார் வந்து இதை சரியா வழிநடத்தி கொண்டு போவா, இப்படி தேர்ந்தெடுத்திருந்தாங்கன்னா அம்மையார் சசிகலா அவர்களை பாராட்டலாம். ஆனால் சசிகலா அம்மையார் அவர்கள் பணம் யாரு செலவு செய்வா, யாரு பணத்தை செலவு செய்யறானா அவன் தான் முதலமைச்சர் அப்படின்னு அன்னைக்கு சொன்னாங்களா? இதை அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் சொல்ல விரும்புகிறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இது மட்டும் இல்லாம கூவத்தூர்ல அன்னைக்கு முதலமைச்சர் வேட்பாளர் இவரு தான் அப்படின்னு அறிவிக்கிறதுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாருடைய கையெழுத்தையும் முதல்ல வாங்கிருங்க, எல்லா எம்எல்ஏவும் கையெழுத்து போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி நீங்க அறிவிங்க அப்படின்னு சொன்னதாக அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் சொல்றாரு. அப்ப எம்எல்ஏக்களுக்கே விபூதி அடிச்சு நீங்கள் எடப்பாடி பழனிசாமியை பணத்துக்காகத்தான் தேர்ந்தெடுத்தீங்களா? ஏன் அந்த வாய்ப்பு செங்கோட்டையன் அவர்களுக்கு கொடுக்கப்படலை? மோஸ்ட் சீனியர்னு நீங்களே சொல்கிறீங்க. இன்னைக்கு அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் சொல்கிறாரு, எம்ஜிஆர் அவர்களுடைய நேரடி ஆசி பெற்றவர், அந்த காலத்திலேருந்து கட்சியில் இருக்கிறார், 1972 இருந்து இந்த கட்சியில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு திரு செங்கோட்டையன் அவர்கள். அவர் வந்து பல தியாகங்களை செஞ்சிருக்காரு. தன்னை தாண்டிய இளைஞர்கள் கட்சியில் முக்கிய பொறுப்புகள் வாங்கும் பொழுதோ இல்லை முக்கிய பதவிகளில் நியமிக்கப்படும் பொழுதோ அவர் பார்த்துட்டு மகிழ்ச்சியாக அதை கொண்டாடிக்கிட்டு இருந்தார். அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு பிரச்சாரத்தில் இருந்து எல்லாத்துக்கும் அவர் தான் வேலை செய்வார் அப்படின்னு பல அடுக்கடுக்கான நற்பண்புகள் அண்ணன் செங்கோட்டையனுக்கு இருக்கு.
இதை வந்து நம்ம சொல்லல, பொதுவாக டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுகவில் இருக்கிறவங்க, அதிமுகவில் இருந்த முன்னாள் சீனியர்கள் இவங்க எல்லோருமே சொல்றது இதுதான். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பிரச்சாரத்துக்கு திட்டமிடுறாங்க அப்படின்னா அந்த திட்டத்தை அண்ணன் செங்கோட்டையன் தான் கொடுப்பாங்க. செங்கோட்டையன் அவர்கள் தான் எங்க பிரச்சாரம் பண்ண போறாங்க, அதுக்கு மேடை போடுறது, அந்த கூட்டத்தை கூட்டுவது, கூட்டத்தை திரட்டுவது, மாநாடு போடுறதா இருந்தா மாநாடு, அதுல மிக முக்கியமாக மதுரை மாநாட்டை எல்லோருமே சொல்லுவாங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஹெலிகாப்டரில் இருந்து அந்த பேரணியை ரசித்தாங்க. அந்த திட்டமிடலாம் செஞ்சது செங்கோட்டையன் அவர்கள் தான். இவ்வளவு களப்பணி செய்த செங்கோட்டையன் அவர்களுக்கு இல்லாத தகுதி எடப்பாடி பழனிசாமிக்கு பணம் என்கின்ற அந்த மதிப்புனால வந்துருச்சு அப்படின்னு அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் வெளிப்படையாக சொல்றார். இன்னொரு பக்கம் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள், நான் இதெல்லாம் வந்து மனசுலேயே வச்சுக்கல, எனக்கு தேவை அதிமுக ஒருங்கிணைந்து வேலை செய்யணும், மறுபடியும் பழைய மாதிரி எல்லாரும் ஒன்றா இருக்கணும், ஓபிஎஸ் அவர்களை இணைத்துக் கொள்ளணும், டிடிவி தினகரன் அவர்களை, சசிகலா அவர்களை கட்சிக்குள்ள இணைத்துக் கொள்ளணும், யார் யாரை இணைச்சுக்கணும், யார் யாரை இணைக்கக்கூடாது அப்படிங்கிற பொறுப்பை நான் தலைமைக்கே விட்டுறேன் அப்படின்னு இப்பையும் தலைமைக்கு விசுவாசமாக அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு வார்த்தையை விடுறாரு. அதில் வந்து ஒரு 10 நாள் கெடு விதிக்கிறாரு. அண்ணா பிறந்த நாள் வரை 10 நாள் கெடு விதிச்சு அந்த 10 நாளைக்குள்ள அதிமுகவுடைய தலைமை முடிவெடுத்து முக்கியமான நபர்களை கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லி அவர் தர்ம யுத்தம் நடத்தினார். கடைசியில் அந்த தர்ம யுத்தம் அதில் ஃப்ளாப் ஆயிருச்சு. அதிமுகவுடைய தலைமை எடப்பாடி பழனிசாமி அதை கண்டுகொள்கிற மாதிரி தெரியல. அதுக்கு மாறாக அவருக்கு வழங்கப்பட்ட அந்த பொறுப்புகளில் இருந்து ஈரோடு மாவட்ட கிழக்கு செயலாளர் நினைக்கிறேன், கிழக்கு கழக செயலாளர், அந்த பொறுப்பில் இருந்து அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை நீக்கி அறிவிப்பு கொடுத்தாங்க. வெறுமனே அவர் உறுப்பினராக தொடர்வார் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பு சொன்னாங்க. இப்போ இதன் பின்னணியில் திமுக இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் அதிமுகவினர் குற்றம் சாட்டுறாங்க. இப்ப அதிமுக இப்படி 3-4 சில்லா பிரிஞ்சு இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். திமுகவுக்கு எந்த இடத்தில் இதுல பங்கு இருக்கு அப்படிங்கறத அதிமுகவினர் சொல்றாங்கன்னா, ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள் வந்து திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை வாழ்த்தி பேசுறது, கருணாநிதியை வாழ்த்தி பேசுறது, கருணாநிதியினுடைய படத்திறப்புக்கு வந்து ஓபிஎஸ் அவர்கள் போனது, இதன் பின்னணியில் ஓபிஎஸ் அவர்கள் வந்து வெளியில போனதுக்கு காரணம் திமுக தான் அப்படின்னு ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை அதிமுகவினர் வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அண்ணன் டிடிவி தினகரன் இன்னைக்கு என்ன குற்றச்சாட்டை வைக்கிறார் அப்படின்னா, இதுக்கு முழு முதற் காரணம் எடப்பாடி பழனிசாமி. அவர் வந்து துரோகம் செஞ்சுட்டாரு, அவருக்கு பதவி கொடுத்தவங்களை வந்து தூக்கி எறிஞ்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் எண்ணற்ற துரோகங்களை எடப்பாடி பழனிசாமி செஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கு திமுக வந்து வலுவா இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிதைவு தான். அதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி தான். அவர் தான் திட்டமிட்டு ஒவ்வொருத்தரையா வெளிநகர்த்துறாரு. அவர் தலைவர் பொறுப்பில் இருக்கணுங்கிறதுக்காக மற்ற எல்லாரையும் கட்சியில இருந்து புறந்தள்ளுறாரு. அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை காப்பாற்றியது ஓபிஎஸ் அவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் வைக்கிறாரு. அதுல மிக முக்கியமாக 18 எம்எல்ஏக்களை நாம் பிச்சுக்கிட்டு வந்துட்டேன். அதாவது டிடிவி தினகரன் அவர்கள் அமமுகவாக பிரிச்சுட்டு வெளியில வந்த பிறகு 11 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தேவை இருந்துச்சு. அந்த 11 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஓபிஎஸ் அவர்கள் குறித்த ஆதரவுல தான். அன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் அதை பின்வாங்கி இருந்திருந்தாங்கன்னா ஆட்சி அன்னைக்கே கவுந்திருக்கும், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்திருக்க முடியாது அப்படின்னு அவர் தரப்பு வாதங்களை வைக்கிறார். அதனால இவர் தான் மிக முக்கியமான துரோகி. அப்படிப்பட்ட ஓபிஎஸ்ஐ உங்கள் ஆட்சிக்கு கவிழ்ந்து விடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு முட்டு கொடுத்து நின்ன ஓபிஎஸ்ஐ நீங்க வெளியில தள்ளிட்டீங்க அப்படின்னு குற்றச்சாட்டை டிடிவி தினகரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி மேல வைக்கிறாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுத்தது சசிகலாவும் டிடிவி தினகரன் இவங்க எல்லாரும் ஓபிஎஸ் எல்லாம் சேர்ந்து தான் அவரை தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்கப்புறம் எதுக்காக நீங்கள் பின்வாங்கினீங்க, அம்மையார் சசிகலா அவர்களை புறந்தள்ளிட்டாங்க அப்படிங்கிறதுனால டிடிவி தினகரன் வெளியில் வர்றாரு. அதுக்கப்புறம் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் பேசியிருக்காருன்னா ஓபிஎஸ் கடைசி வரைக்கும் பேசலை. அவருக்கு அன்னைக்கு இரட்டை தலைமை அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டில் அவர் இருந்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து வரலாறுகளை படித்து விட்டு, அதாவது எடப்பாடி பழனிசாமியுடைய தரப்பில் சொல்கிறவங்க வரலாற்று நாங்கள் படிச்சிருக்கோம், வரலாற்றுப்படி ஒரு கட்சிக்கு ஒரு தலைமை தான் இருக்க முடியும், 2 தலைமை அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி இவர் பன்னீர்செல்வம் அவர்களை புறக்கணிக்கிறார். அதனால கோவப்பட்டு ஓ பன்னீர்செல்வம் வெளியே வந்துட்டார். இதில் திமுகவினுடைய பங்கு என்னவா இருக்கு? திமுகவுக்கு ஒரு பக்கம் இது அரசியல் லாபத்தை கொடுக்கலாம், அரசியல் ஆதாயத்தை தேடி கொடுக்கலாம். இப்படி அதிமுக ஒன்னா நின்றுச்சுன்னா எதிர்க்கிறது ரொம்ப சிரமம். இப்படி பல சில்லுகளாக பிரிஞ்சிருந்தாங்கன்னா நம்ம எப்பொழுதும் எளிதாக வெற்றி பெறலாம் அப்படின்னு அதிமுக தரப்பில் இருக்கிறவங்களோ இல்லை டிடிவி தினகரன் தரப்பில் இருக்கிறவங்களோ எடப்பாடி பழனிசாமி மீது குற்றம் வைக்கிறாங்க, குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் திமுக நேரடியா அதிமுக உடைச்சதா அப்படின்னா அது கேள்விக்குறி. இப்ப செங்கோட்டையன் அவர்களுக்கு பின்னாடி பாஜக தான் இயங்குது, பாஜக தான் இயக்குது அப்படின்னு ஒரு சில குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதுக்கு உண்மை காரணம் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. உண்மை அதுவா இருக்கும்.
ஏன்னா பிஜேபி தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிற பேரில் அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்குது. அதிமுக பிளவுபட்டு நிற்குது. அப்போ வாக்குகள் சிதறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த வாக்குகளை ஒருங்கிணைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட பலமுறை தூது விட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாய் திறந்து கூட பேசலை. அது குறித்து எந்த இதுக்கும் வரவே மாட்டேங்கிறாரு. அதனால செங்கோட்டையன் போன்ற ஒரு மூத்த தலைவர்களை அங்கிருந்து தூக்கி அவங்கள்ட்ட நல்லா காதில் நல்லா ஓதி இந்த மாதிரி அதிமுகவை ஒருங்கிணைக்கிற வேலையை நீங்க தான் செய்ய முடியும், நீங்க தான் காப்பாற்ற முடியும் அதிமுகவை அப்படின்னு செங்கோட்டையன் அவர்களை வைத்து இயக்கி இருக்கிறதுக்கு 100 விழுக்காடு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இதுல சிதற போறது, இதுல மாட்ட போறது பாஜக தான். ஏன்னா அவர்கள் மத்தியில் ஆட்சியில் இருக்கிறாங்க. மாநிலத்தில் இங்கே அதிகாரத்தை எப்படியாவது பிடிக்கணும், எப்படியாவது பாஜகவை தமிழ்நாட்டில் வளர்த்தரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க போன முறை 4 சட்டமன்ற உறுப்பினர், இந்த முறை இரட்டை இலக்க சட்டமன்ற உறுப்பினர்களை பெறணும் அப்படின்னா அதிமுக ஒன்றிணைஞ்சிருக்கணும். இப்படி பல கூறுகளாக பிரிஞ்சிருந்தாங்கன்னா நம்ம வெல்றது கஷ்டம். ஏன்னா பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு இல்லை. அப்போ அதிமுகவுடைய வாக்குகளை அறுவடை செய்து தான் பாஜக இங்கு அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை பெற முடியும். அப்படிங்கிறதுனால பாஜக எடுத்த செயல்பாடாக நாம பார்க்கலாம். இதை இன்னொரு பக்கம் ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு அதுக்கும் செங்கோட்டையன் அவர்களே வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. செங்கோட்டையன் அவர்கள் இந்த தர்ம யுத்தத்தை ஸ்டார்ட் பண்றாரு, 10 நாள் கெடு விதிக்கிறாரு. கெடு விதித்த செங்கோட்டையன் யாத்திரை போக போறேன், நான் ஒரு அமைதியை தேடி ஒரு அமைதியான ஒரு இடத்துக்கு போய் நான் தியானம் பண்ண போறேன் அப்படின்னு கிளம்பி போனவர் நேராக அங்கே போய் பாஜகவினுடைய தலைவர்களை சந்திக்கிறாரு டெல்லியில் போய். ஆனால் அவர் சொன்னது யாத்திரை போறேன் அப்படின்னு சொல்லி அங்கே போய் சந்திச்சிருக்காரு. அதை வைத்து ஊர்ஜிதப்படுத்தலாம் இதை பாஜக தான் திட்டமிட்டு இந்த அதிமுகவை ஒருங்கிணைக்கிற வேலையை கொடுத்திருக்கிறாங்க. அதை ஒரு அசைன்மெண்ட்டாக செங்கோட்டையன் அவர்கள்ட்ட கொடுத்திருக்காங்க. ஏன்னா செங்கோட்டையன் சொன்னா எடப்பாடி பழனிசாமி தட்ட மாட்டாரு, ஓரளவுக்கு அதை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு அவங்க அனுப்பி விட்டுருக்கலாம். அது கடைசியில் ஃபிளாப் ஆயிருச்சு. இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் அவர்கள் இந்த ஓபிஎஸ் தான் அந்த ஆட்சியை காப்பாற்றினாரு, அதிமுகவினுடைய 11 எம்எல்ஏக்கள் தான் ஆட்சியை காப்பாற்றினாருன்னு அவர் சொல்றாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி முந்தா நாள் நடந்த ஒரு கூட்டத்தில் அவர் வெளிப்படையாக சொல்றாரு, அன்னைக்கு எங்கள் ஆட்சியை காப்பாற்றியது பாரதிய ஜனதா கட்சியை தான், அவங்க தான் எங்கள் ஆட்சியை காப்பாற்றினாங்க, மத்தியில் இருக்கிறவர்கள் தான் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு ஆட்சியை காப்பாற்றினாங்க, இல்லைன்னா அன்னைக்கே ஆட்சி கவிழ்ந்திருக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாப்புல. அவங்க ஆட்சியை காப்பாற்றினதுக்கு நன்றி கடனாக நான் இன்ன வரைக்கும் விசுவாசமா இருக்கிறேன், என்னை பார்த்து துரோகிங்கிறீங்களா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கிறாரு. உங்க கட்சியில உங்களை நம்பி உங்களுக்கு வாக்களித்து உங்களை அதிகாரத்திற்கு முதலமைச்சர் பொறுப்புக்கு நியமித்தாங்க எடப்பாடி பழனிசாமி, அம்மையார் சசிகலா, அவங்களுக்கு நீங்கள் துரோகம் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு வாக்களித்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் துரோகம் பண்ணியிருக்கிறீங்க. இவ்வளோத்தையும் செஞ்சுட்டு பாஜகவுக்கு மத்தியில் இருக்கவங்களுக்கு ஏன் நன்றி கடனாக இருக்கணும்? நீங்கள் இருந்த அந்த 4 ஆண்டு கால ஆட்சியில், எடப்பாடி பழனிசாமி ஆண்ட அதிமுக ஆட்சி, அந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் தமிழர்களுக்கு எதிரான விரோதமான எத்தனையோ கையெழுத்துகள் இடப்பட்டிருக்கு. அதில் ஓ பன்னீர்செல்வத்துடைய ஆட்சியும் சேர்த்து தான். தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வடமாநிலத்தவர் யார் வேணாலும் தமிழ் தெரியாதவர்கள் கூட இந்த பரீட்சையில் எழுதலாம்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்தது இந்த ஆட்சி காலத்தில் தான், ஓபிஎஸ் அவருடைய ஆட்சி காலத்தில். அதுக்கப்புறம் இபிஎஸ் உடைய ஆட்சி காலத்தில் எல்லா சிக்கலுக்கும் காரணம் பாரதிய ஜனதா கட்சின்னு தெரிந்தும் உங்கள் ஆட்சியை காப்பாற்றினாங்க அப்படின்னு நீங்கள் அதுக்காக நன்றி விசுவாசத்தோடு இருக்கீங்கன்னா உங்களை நம்பி வாக்களித்த இந்த மக்களை நீங்கள் எப்போ காப்பாற்றுவீங்க? அப்போ எடப்பாடி பழனிசாமி மேடைகளில் பேசும்பொழுது வீரியமாக பேசுகிறார். இது அதிமுகவில் இருக்கிற இன்னொரு தரப்பு, டிடிவி தினகரன் அமமுகவாக இருக்கட்டும் அல்லது அதிமுகவில் இருக்கிறவங்களே, எடப்பாடி பழனிசாமி வீரியமாக பேசினார். நான் தன்மானத்தை இழந்து நிற்க மாட்டேன், என்றைக்குமே மத்திய அரசு எங்களை அச்சுறுத்தியதில்லை, மத்திய அரசு எங்களை ஆட்சியை கவிழ்த்து விடுவோம்னு எங்களை மிரட்டினதில்லை அப்படின்னு மேடைகளில் இங்கே பேசுகிறீங்க, தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டேன்னு பேசுகிறீங்க, அப்புறம் எதுக்கு, என்ன வெங்காயத்துக்கு இங்கேருந்து கிளம்பி இப்போ நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்ற கேள்வியை வைக்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய டெல்லி பயணம் எதற்காக? அமித்ஷா அவர்களுக்கு நேரம் கேட்டு 7 மணி நேரம் காத்திருப்புக்கு பிறகு இன்று இரவு 8 மணிக்கு அவரை சந்திக்கிறேன்னு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறார். 8 மணி நேரம் 7 மணி நேரம் நீங்கள் ஏன் காத்திருக்கணும்? அமித்ஷா அவர்கள்ட்ட நீங்கள் அப்படி என்ன பேச போறீங்க? இங்கே எதுவும் அரசியல் மாற்றம் ஏற்பட்டுச்சா, இல்லை கூட்டணிகளில் வேற கட்சியை சேர்க்கலான்னு இருக்கீங்களா? அந்த மாதிரி எதுவும் இல்லை. அமமுக தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து வெளியேறேன்னு சொல்லிட்டாங்க. ஓபிஎஸ் அவர்களும் அந்த கூட்டணியிலேருந்து வெளியேறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவருடைய எதிர்பார்ப்பு வேறையா இருந்துச்சு. அண்ணன் டிடிவி தினகரனுடைய பேட்டியை பார்க்கும்பொழுது தான் தெரியுது, அவங்களையும் யாரோ ஒருத்தவங்க சொல்லி ஏமாத்தி இருக்கிறாங்க. அதாவது அதிமுகங்கிற கட்சியில் யாருக்கிட்ட எதை சொன்னாலும் ஏமாந்துருவாங்க, ஏமாளிகளாக இருக்கிறாங்க, பைத்தியகாரத்தனமாக இருக்கிறாங்க, எது சொன்னாலும் நம்பிடுவாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி, பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக எல்லாம் சேர்ந்து தான் இங்கே கூட்டணி வைக்கிறாங்க தமிழ்நாட்டில், தேசிய ஜனநாயக கூட்டணி. அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் கேண்டிடேட் எடப்பாடி பழனிசாமி தான். அதிமுகவுடைய தலைமை
தலைமை தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சும் டிடிவி தினகரன் அவர்களை ஏமாற்றி நீங்கள் விரும்புகின்ற ஒரு வேட்பாளர், நீங்கள் விரும்புகின்ற ஒரு முதலமைச்சரை வந்து நாங்கள் கொண்டு வருவோம், அது அதிமுக காரங்களா தான் இருப்பாங்க, ஆனால் எடப்பாடி பழனிசாமி இல்லை அப்படின்னு யாரோ நம்ப வச்சிருக்காங்க. இந்த நம்ப வைத்த நபர் யாரு, யாராக இருக்கும்? பாஜகவில் பொறுப்புல இருந்து சமீபத்தில் விலக்கப்பட்ட நபராக கூட இருக்கலாம், பாஜகவில் வந்து மதிக்காத ஒரு நபராக கூட இருக்கலாம். அது யாருன்னு உங்களுடைய பார்வைக்கே விட்டுறேன். அவங்க சொல்லி ஏமாத்தி இருக்கிறாங்க. அந்த ஏமாற்றம் தாங்க முடியாம இப்ப வேற வழியே இல்லை, எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படிங்கிறதுனால தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அமமுகவும் ஓபிஎஸ் அவர்களும் பிரிந்து வெளியே வந்துட்டதாக டிடிவி தினகரன் அவர்கள் சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில் எதுக்காக எடப்பாடி பழனிசாமி போய் சந்திக்கணும்? எடப்பாடி பழனிசாமி போய் சந்திப்புல என்ன பேசுவாங்க? தமிழ்நாட்டில் அரசியல் சூழல் மாறி இருக்குது, புதிதாக வந்து தாவேகா வந்திருக்குது, அந்த கட்சியை நம்ம கூட்டணியில் சேர்க்க போகிறோம், அப்படி பேச போகிறாங்களா? இல்லை வேற கட்சி தலைமைகள்லாம் இருக்குது, இன்னும் பிற கட்சிகள் நிறைய இருக்குது, அவங்களெல்லாம் நம்ம கூட்டணி கூப்பிட்டு நம்ம வந்து தேர்தலை அணுகுவோம் அப்படின்னு பேச போகிறாங்களா? அங்கே எடப்பாடி பழனிசாமி போயிருக்கிறாரு பேசுறதுக்கு அமித்ஷாவை பார்த்து. இங்கே தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் ஒரு கூட்டம் போடுது, தேர்தலை எப்படி அணுகிறது அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி கூட்டம். இது ரெண்டுத்தையும் நம்ம ஒரே நேர்கோட்டில் வச்சு பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு பெரிய பிளவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது ஒரு பெரிய இணைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிமுகவை ஒருங்கிணைத்து மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து இருக்கலாம் அப்படிங்கிற கட்டுப்பாடை அமித்ஷா அவர்கள் விதிக்க போறாரா? இல்லை எடப்பாடி பழனிசாமி அதை கேட்டுக்கிட்டு நீங்கள் எது சொன்னாலும் சரிங்க ஏசமா அப்படியே நாங்கள் செஞ்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு வர போறாரா? இல்லை அதெல்லாம் முடியாது, பிரிஞ்சது தான், அதெல்லாம் வந்து நான் ஒரு காலத்திலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி வீம்பு பிடிக்க போறாரா? அந்த வீம்புனால அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள ஏதாவது பிரச்சனை வருமா? இல்ல எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு மெகா கூட்டணியாக அறிவிச்சு இந்த தேர்தலை எதிர்கொள்ள போறாங்களா அப்படிங்கிறது இன்னைக்கு இரவு 8 மணிக்கு எடப்பாடி பழனிசாமி சந்தித்த பிறகுதான் நமக்கு தெரியும். ஆனால் இதுல பாஜகவினுடைய ரோல் பிளே மிக முக்கியமா இருக்கு. பாஜக ஆளாத மாநிலங்களில் ஆளுகின்ற கட்சியை, பாஜக ஆளாத மாநிலங்களில் இருக்கிற எதிர்கட்சிகளை சிதைப்பது பாஜக மிக முக்கியமான வேலையை செய்து அங்கே இருக்கிற எம்எல்ஏக்களை, அங்கே இருக்கிற அமைச்சர்களை மிரட்டுவது அல்லது அவர்களை அந்த கட்சியிலிருந்து தூக்குறது, இந்த மாதிரி வேலையை பாஜக அசைன்மெண்ட்டாக செஞ்சுட்டு இருந்துச்சு. இப்போ பாஜக ஆளாத மாநிலங்களில் இருக்கிற எதிர்கட்சிகளை ஒருங்கிணைத்து எப்படியாவது நுழைஞ்சிடலாம், எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தை செலுத்திடலாம் அப்படிங்கிற இன்னொரு கோட்பாட்டையும் பாஜக முன் வச்சிருக்குது. அதனால தான் எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டு, செங்கோட்டையனை கூப்பிட்டு இப்படி வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து எப்படியாவது அதிகாரத்துக்கு வந்துடணும். நீங்கள் என்ன குட்டிக்காரன் அடித்தாலும் சரி, தலையில நின்று தண்ணி குடித்தாலும் சரி, ஒருபொழுதும் பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லை அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. கூட்டணி வச்சு யாராவது முதுகலையாவது குதிரை சவாரி செய்துதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர் கிடைச்சிருக்கு. அடுத்து அதிமுக கூட கூட்டணி வச்சு ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர் பெற்றலாங்கிற கனவு கோட்டையில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய அஸ்திவாரத்தை போட்டுட்டு இருக்கு. அண்ணன் டிடிவி தினகரன் உட்பட எல்லோரும் சேர்ந்து பாஜகவினுடைய கோட்டையை தகர்ப்பாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க எல்லாரும் வலு சேர்க்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. அதில் அவர் டிடிவி தினகரன் அவர்கள் வெளிப்படையாக சொல்கிறாரு, நான் வந்து ஒரு பொழுதும் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்று கூட்டணிக்கு நான் போக மாட்டேன், கூட்டணிக்கே போக மாட்டேன்னு சொல்கிறாரு. அவர் எப்படிங்க போய் அதிமுகவில் ஒருங்கிணைப்பார், அவர் எப்படிங்க போய் ஒன்றிணைஞ்சு வேலை செய்வார் அப்படிங்கிற கேள்வி எல்லோருக்கும் எழுது. ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் அப்படிலாம் கிடையாது, கூப்பிட்ட உடனே போகிறதுக்கு தயாராக இருக்கிறாரு. எப்போ கூப்பிட்டாலும் உடனடியாக ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணையறதுக்கு தயாராக இருக்கிறாரு. அவரோட சேர்ந்து அந்த 11 சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லோரும் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். எது எப்படியோ இந்த அதிமுக பிளவுபட்டு இருக்கிறது பாஜக திமுகவுக்கு வலுவான கொண்டாட்டத்தை தான் கொடுக்குமே தவிர ஒரு பொழுதும் அவர்களுக்கு சோர்வை கொடுக்காது அப்படிங்கிறது மட்டும் உண்மைங்க. அசுரமா 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 அசுரமா